ஓம் குஹாய நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, ஓம் பிரம்மண்யாய நமஹ, ஓம் பிராமண பிரியாய நமஹ, ஓம் வம்சவிருத்திகராய நமஹ, ஓம் வேதவேத்யாய நமஹ, ஓம் அக்ஷயபலப்பிரதாய நமஹ, ஓம் சுப்பிரமணியஸ்வாமினே நமஹ, ஓம் கிரேஷ்மைரசமாயதே காலேரவிஸ்வபாவத்ரே இந்திராய கிதகஸ்தேவ பிரம்மண்யோ பிரம்மண்யோ என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கல? ஏதாவது விசேஷமா? எனக்கு பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் முருகா. நாளைக்கே நான் மெட்ராஸ் போகணும். எந்த ப்ராப்ளம் இல்லாம வேலை சேரணும், நல்ல பேர் கிடைக்கணும், சீக்கிரமா ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வாங்கி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடணும். இந்தாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு சீக்கிரமா அர்ச்சனை பண்ணிக்கலாம். நன்னா பண்ணி தரேன். என்னது பேண்ட் ஷர்ட் எல்லாம் காணோம்? அட வாட்ச் மோதிரம் பெட்டியும் காணோம். வெச்சதெல்லாம் எங்க போச்சு? எவனாவது கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டானா? பாட்டே 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 இங்க படுத்திருக்க நீ. ஏ கிழவி, நான் இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பி ஆகணும். அங்க என் துணிமணி ஒன்னையும் காணும். நீ என்னடா ஜம்னு போத்தி படுத்துட்டு இருக்க? எந்திரி. வாட்ச் மோதிரம் எல்லாமே எங்க இருக்கு? ஏ கிழவி, என்னோட பொருள் எல்லாம் பெட்ஷீட் குள்ள இருக்கு. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? வேலைக்கு போறவன வழி அனுப்பி வைக்கிறது விட்டுட்டு எலிசபெத் மகாராணி மாதிரி காலை நீட்டி படுத்துட்டு இருக்க. போக கூடாதுன்னா போக கூடாது. நீ போக கூடாதுன்னா நான் போக மாட்டேன்னா என்ன? முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வை. குட் பை. வேணாண்டா, சொன்னா கேளுடா. பாட்டிய தனியை விட்டு போகாதடா. வேலைக்கு தானே போறோம் பாட்டி. டேய், நீ வேலைக்கு போய் தான் காசு சம்பாதிக்கணுமா? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளையவா போற? உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப. உத்தியோகம் புருஷ லட்சணம் பாட்டி. கல்யாணம் பண்ணிக்கிறது தான் புருஷ லட்சணம். இப்படியே உத்தியோகம் உத்தியோகம்னு மதுரைக்கும் மெட்ராஸ்க்கும் இப்படி சுத்திட்டு இருந்தா கல்யாணம் எப்படா செஞ்சுக்கிறது? இது பாரு பாட்டி, உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். நான் கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னா, அவளை நான் பார்த்ததும் அவ அழகுல அப்படியே மயங்கி கிறங்கி அப்படியே தொப்புன்னு விழுந்துடணும். அப்படி ஒரு பொண்ணை என்னைக்கு நான் பாக்குறேனோ அன்னைக்குதான் கல்யாணம். முடியாது முடியாது முடியாது. மூக்கு குத்துறதுக்கு லோனு, மொட்டை அடிக்கிறதுக்கு லோனு. நான் அதுக்கு தான் மேனேஜரா இருக்கணும். சொல்லியா சொல்லு. டெல் மீ. ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? உங்க சொந்த பணத்தை கொடுக்குற மாதிரி உங்க கமிஷன் எடுத்து லோன் தர போறீங்க. மரியாதையா வெளிய போயிரு, இல்லைனா உள்ள வெளிய உள்ள. கெட் லாஸ்ட். ஐயா, இதுதான் பேங்க் வர டைமா? எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, ஒரு நிமிஷத்துல உங்க ஒரு மாச சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ அம் ஜீவா. I am Northern, the great manager of this bank. Who are you? உங்களை தூக்கிட்டு அந்த போஸ்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க மேனேஜர் நான் தான். மேனேஜர்? நீ மேனேஜர்? பெரிய மேனேஜர். உன்னை சொல்லியா? உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாலே அவனை சொல்றேன். வெறும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் கொண்டுட்டு வந்தா போதுமா? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற? நாளைக்கு நீங்க பண்ற தப்புனால மத்தவங்க கூட்டி போவோம். ஆமா, இந்த பேங்க பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ இங்க மேனேஜரா வந்திருக்கிற? டெல் மீ. இந்த பேங்க்ல தங்கத்துக்கு மேல கொடுத்த லோன் 25 லட்சம், வண்டி வாங்க கொடுத்த லோன் 80 லட்சம், வீடு கட்ட கொடுத்த லோன் 2 கோடியே 40 லட்சம், பிக்ஸ்ட் டெபாசிட் 10.5%, ப்ரொடக்ஷன் டெபாசிட் 19.5%, ரெக்கரிங் டெபாசிட் 16.5%. இன் டோட்டல் உங்க மேனேஜ்மென்ட் நெட் லாஸ் 25 lakhs. அதனால உங்களை டிமோட் பண்ணி உங்க போஸ்ட்க்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, பேங்க பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யோ சொட்ட, முதல்ல எல்லாம் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு என் ரூமுக்கு வா, செக் பண்ணோம். அப்பனே விநாயகா, எல்லாரையும் நீதான் நல்லா காப்பாத்தணும். இந்த ரூபிணிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நான் ஒரு கரார் பார்ட்டி. என்கிட்ட வேலை பாக்குற நீங்க எல்லாருமே கராரா கட்டுப்பாடா பொய் சொல்லாம வேலை பார்க்கணுங்கிறது தான் என்னோட பாலிசி. மேடம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். எதுக்கு? என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரங்க மேடம். நோ,
நீ உன் பாய் ஃப்ரெண்டோட காதலுக்கு மரியாதை நூன் ஷோ போறேன்னு எனக்கு தெரியும். போய் வேலையை பாரு. 2 டிக்கெட் வேஸ்ட். திவ்யா, திவ்யா, ஹேமா மேடம் போன் பண்ணி லேட்டஸ்ட் சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி உன்னை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லையே, மந்திரி பொண்டாட்டியும் மடக்கி வச்சிருக்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. माफ कीजिए, நான் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி பேசும் என் நகரத்து மைந்தர்களே, கிராமத்து சுகந்தங்களில் சுவாசித்துக் கொண்டிருந்த நான் இன்று வாடகை தர முடியாமலும் அடுத்த வேலை சோற்றுக்கு லாற்றெடுத்துக் கொண்டும் துள்ளித் திரியும் இந்த மழலை பட்டாளங்களின் டார்ச்சருக்கு நடுவில் என் கற்பனை விற்பனையாக்க என்னை நானே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். I am the great director James Thompson. பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும்னு இந்த காலனில குடியிருக்கேன். எனக்கு நவரசம் நிறைஞ்ச ஒரு கதை வேணும். பல விசித்திரமான குணாதிசயங்கள் நிறைந்த இந்த காலனி கேரக்டர்ல வச்சு நான் காமெடி சென்டிமெண்ட் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி எழுத போறேன். சினிமா உலகத்துல இந்த பிரம்மாக்கள் எத்தனையோ கேரக்டர்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த புனிதமான படைப்பாளிகளின் படைப்புகள் எதுவுமே சோட போனதில்லை. நானும் ஒரு படைப்பாளிங்கிற முறையில இந்த காலனில இருக்கிற சில கேரக்டர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் என்ட்ரி. ஹலோ, ஜாக்சன் பேசுறேன். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் தான் பேசுறேன். துணியா இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி கொடுத்துறேன். கேஸா கொடுத்து விட்டுருங்க. என்னது செக்கா? ஐயோ வேணாங்க, அது இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த கர்ச்சீஃப் போட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் செக்கா போட்டு மீதி கேஸா கொடுத்து விட்டுருங்க. தேங்க்யூ. ஹலோ சாவித்ரி மேடம், சாக்சன் துணியோட வந்திருக்காரு. நீங்க ரூபாயோட என்ட்ரி கொடுங்க. என்ன ஜாக்சன் இவ்வளவு லேட்? என்னோட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட வாஷிங் போட்டுட்டேன். இப்ப ஆபீஸ்க்கு எந்த சாரி கட்டிட்டு போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு நாளே நான் ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டுட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன மேடம், நைட்டில பார்த்தா ரொம்ப மாதிரியா இருக்கீங்க, சைடுல பார்த்தா மாதிரி பீச் மாதிரியா இருக்கீங்க. இந்தாங்க, எப்படி நம்ம வாஷிங்? வாஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ரேட்டிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னங்க மேடம், என் வண்டி சாதாரண வண்டியா? டேப் வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன், ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு, செல்லார் போன் இருக்கு. இதுக்கெல்லாம் கட்டுப்படியா வேணாமா? ஜாக்சன், நான் ஆர்மியில ரிட்டையர் ஆன மேஜர், இந்த காலனி அசோசியேஷன் பிரசிடென்ட். நானே சண்டே அன்னைக்கு தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ என்ன செல்லுலர் அது இதுன்னு இங்கிலீஷ்ல அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க? அட நிறுத்துங்க சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து ஒரே ட்ரெஸ், பக்கத்துல வர முடியல, ஒரே பேட் ஸ்மெல். ஒரு தடவையாவது என்கிட்ட போடுங்க. ஃபாரின் சென்ட் போட்டு பிஸ்லரி வாட்டர் போட்டு வாஷிங் பண்ணி கொடுத்தனா உங்களுக்கு அட்டாக்கே வந்துடும். அட்டாக்க பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படித்தான் சைனால வார் நடக்கும் போது நான் பாம் மேல பாம் போட்டுக்கிட்டே இருந்தேனா, பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. இடியட், இந்த பாம் நான் சொல்லல, சண்டேல போடுற வார் பாம். ஐயோ என்ன பள்ளி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிற? ஏண்டி, உடம்புல இருக்கிற துணி கீழே விடுறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? குனிஞ்சு நிறுத்து, நானே எடுத்து கொடுக்குறேன். போட்டுக்க.
ஏய் மேல போட்டு கவர் பண்ணு. போட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணு. பண்ணிட்டேன். உள்ள பண்ணிட்டு உள்ள போடு. டேய் டோபிகானா, துணியை கொடுத்துமா அடுத்த வீட்டுக்கு போறமான்னு இல்லாம இங்க என்ன கேபிள் டிவியா காட்டாங்க பாத்துட்டே நிக்கிற? போடா. ஏய் நான்சன், இங்க எதுக்கு வந்த? பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் பொம்பளைங்க எல்லாரையுமே கேக்குறேன். பணம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? This is நைட்டி. இது நைட்டி, அது டட்டி. ஓடி உள்ள. போறேன். டேய் என்ன அங்கேயே உத்து பாத்துட்டு இருக்கற? ஐயோ சாமி அப்படிலாம் பாக்கலங்க. நான் தேய்ச்ச நைட்டி கசங்காம இருக்கான்னு பார்த்தேன். டேய் இது ரொம்படா ரொம்ப. இப்படி சந்தேகப்பட்டா எப்படிங்க? ஆமா உங்க பொண்டாட்டி எங்க போனாலும் முக்காலி தூக்கி அலையிறீங்களாமே? ஆமாடா, அவ கட்டி இருக்கிறது பூரா காஸ்ட்லி போடுவேன். தரையில உட்கார்ந்தா கசங்கி போயிருமேன்னு முக்காலி தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் கிடையாது. உங்க பொண்டாட்டி மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? காலனி ஊரா பேசிக்கிறாங்க. காலனி பேசுதா இல்ல நீயே ஐடியா பண்ணி பேசிட்டு இருக்கறியா? ஹலோ ஆமா யாரு ரோஜாவிடா? டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் குடுக்காதடா. சத்தமே வராம நீயா பேசிட்டு எப்படா? இது வைப்ரேட் பண்ணுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த லேடிஸ் பிடிக்கிற கர்மாந்திரம் எல்லாம் வேண்டாம். மிஸ்டர் தண்டம், வந்துட்டான் தண்டம். லுக், திஸ் காலனி இஸ் மை கண்ட்ரி. இத பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அவளை நீ அனாவசியமா சந்தேகப்பட்ட துப்பாக்கியால சுட்டுடுவேன். நான் இன்னும் சுடவே இல்ல. அப்புறம் யார் சுட்டது? ஏண்டா மைசூர் போண்டா, கண்டவங்களை எல்லாம் பின்னால ஊசியில் குத்துறதா அவன் வேலையா? என் பேர் ஊசி பாபு. ஊசியால் குத்துறதா என்னோட மேனேஜர். மேனேஜர் மாதிரி மண்ணாங்கட்டியாவது வலிக்கிறது எனக்கு தான் நிறுத்து சேட்டா. தெரியும். எந்த தண்டபாணி சேட்டா? ஊரெல்லாம் கூட்டி கலாட்டா பண்ணுது. அவன் பெரிய பையன், அச்சன் இல்லாத பையன். அச்சன் இல்லாத பையனா? மூக்கு இல்லாத யானை. நீங்க பாரியா சப்பாத்தி கட்டியால அடிக்கும் போது சும்மா இருக்குல்ல? இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? அவன் என்ன கத்தியால குத்துச்சோ அருவாளால வெட்டுச்சோ? ஒரு பெரிய ஊசியால தானே குத்துனா. நீங்களால தாங்க விட்டுல. இது தேங்காய் பத்தி இல்லையா? அது எந்த அது? இது சிறிய ஊசியா? ஆமா. இவட வரும். எந்தா? அவட நோக்கு. அவட எந்தாடா? ஜட்டக்கு. எந்த? வலிச்சு. அதே மாதிரி எனக்கு வலிச்சு. நீ எந்த இடிச்சு? இந்த இத புடிச்சு. இப்ப இந்த வயசுக்கு இந்த சைஸ்ல வச்சிருக்கான். இவன் பெரியவன் ஆகும்போது இது கடப்பாறையா மாறும். கண்ட கண்ட இடத்துல அடிக்க சொல்லு. போடா. ஏய், என்ன சேலைய பாத்துக்கிட்டு நிக்கிற? வேலைய பாரு. இத பாரு அம்முக்குட்டி. எந்த மேஜர் அண்ணா? ஓடி போன உன் புருஷனை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கோம். அவன் இது வரைக்கும் 2வது கல்யாணம் பண்ணாம இருந்தா நிச்சயமா திரும்பி வருவான்னு நாம நம்பலாம். அழாத. அதை விட உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலியா இருக்குல்ல? அதே அண்ணா. அவசரப்பட்டு என்ன கேட்காம யாருக்கு நீ வாடகை கொடுத்துறாத. எனக்கு நல்ல வாடகை வாங்கி தந்தா மதி. உனக்குன்னா நான் செய்ய மாட்டேனா? நிச்சயமா வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, ஊசியோட திரியறான உன் பையன், அவன் என் சைடு வராம பாத்துக்கணும். ஐயோ டைம் ஆயிடுச்சே. அம்மா அம்மா, இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாமா, நேரம் ஆயிடுச்சு. பாத்து போ. என்ன? ஓகேமா, போயிட்டு வரேன். பாய் ஜோலி. பாய் அங்கிள். ஹாய் பேபி. ஜாகிரதம்மா. டோன்ட் வரி சிஸ்டர், she is a daring girl. 1965 பாகிஸ்தான் வார்ல நான் பேக்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏர் போர்ஸ்ல ஒரு யங் லேடி பைலட் இருந்தா. nowadays girls are very bold. திவ்யாவுக்கு மட்டும் கன்னு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா she will be all right and happy. what do you say? அப்படி நடந்துட்டா எனக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன நடந்துட்டான்னு இழுக்குறீங்க? நடக்கும். ஓகே ஓகே, இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி கொடுத்துறேன் சார். ஓகே. குட் மார்னிங், ஐ அம் ஜீவா. டிஎன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன் சார். Thank you. சாரி சார், இந்த மாசம் டியூ கட்ட லேட் ஆயிடுச்சு. இப்பதான் பையனை பேங்க் அனுப்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, நான் அதுக்கு வரல சார். சிட்டி ஃபுல்லா ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் டீலர்ஸ் நீங்க தானே? ஆமா சார். அப்போ சிட்டில யாரு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வாங்கினாலும் உங்ககிட்ட தானே வாங்கணும்? ஆஃப் கோர்ஸ். என்ன விஷயம் சார்? சமீபத்துல எத்தனை ரெட் கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் டெலிவர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் இருக்கும் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அதை வாங்கினவங்க அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? ஓ ஷூர், தரேன் சார். ஆஹா, அதே வண்டி, அதே ரெட் கலர். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹலோ, உள்ள வா. தம்பிக்கு எந்த ஊரு? முகத்தை பார்த்தா மதுரை பக்கம் மாதிரி தெரியுது. ஆமா, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறியா இல்ல மோர் சாப்பிடுறியா? இல்லங்க, வெளியில ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் நிக்குதே, அது. ஓ, வெளியிலயே பாத்துட்டியா? வரும்போதே பார்த்துட்டேன். அந்த வண்டி மாதிரி என்கிட்ட நிறைய வண்டி இருக்கு. சுதிக்கி, ஹோண்டா, புல்லட், யமகா. ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்க. ஏமா தாயே, ஆள விடுமா. தம்பி
அதே ரெட் வண்டி. மிஸ் சௌந்தர்யா, சௌந்தர்யா. பாட்டி, மிஸ் சௌந்தர்யா கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுறீங்களா? நான் தான் குமாரி சௌந்தர்யா. நான் இன்னும் குமாரி தான். அப்போ அந்த சிகப்பு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வண்டி? அந்த வண்டி என்னதான். ஆஹா, அதே ரெட் கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட். கடவுளே, இந்த வண்டியாவது அவ வண்டியா இருக்கணும். யாரவன் வண்டியை சுத்தி சுத்தி வரான்? பார்த்தா காலனிக்கு புதுசுமா தெரியுது. ஒருவேளை தீவிரவாதியாவோ உளவாளியாவோ இருப்பானோ. வெடிகுண்டு வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். உளவாளியோ களவாணியோ அவன் மூஞ்சியை பார்த்தா திருட்டு பய மாதிரி இருக்கு. அவனை ஏங்கிட்ட விட்டுரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், உன் ஹைட் என்ன? 5'10". உன் வெயிட் என்ன? 68 கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா? 3 சார். ஓ, ஒரு நாளைக்கு 3ஆ? டேய் இங்க வா. ஒன்லி 2 வீலர் மட்டும் தானா இல்ல பஸ் லாரி காரு? ஒன்லி ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட், அதுவும் ரெட் கலர் தான். ரெட்டா? அதுல என்ன சென்டிமெண்ட்? ஒரு சின்ன கமிட்மெண்ட் சார். அங்க என்ன? மேல வார் பிளேன் போற சத்தம் கட்டிச்சு. எங்களுக்கு கேட்கலையே. அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட், உனக்கு கேட்காது. ரீல்? ஏண்டா நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்ல செயின் அறுப்பா? என்ன சொன்னீங்க? என்ன திருடு நினைச்சீங்களா, ரவுடி நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறதுக்கு படி மறக்காம என்கிட்ட கைவசம் இல்ல. திருட்டு போயிட்ட என்னங்க பேச்சு? உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? ஒரு சின்ன சேஞ்ச் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் எதுக்கு? மிலிட்டரி நான் எதுக்கு இருக்கு? ஹோட்டல் வைக்கிறதுக்கு தான். அச்சே, கையை அசிங்கப்படுத்திட்டியா? டேய், போலீஸ் போன் பண்ணு. டேய், போனே இல்லாம எப்படிடா? சரி சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் திருட இல்ல சார், ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர். காலனில ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா பார்க்க வந்தேன் சார். ப்ளீஸ் நம்புங்க சார். வாடகைக்கு வீடா? என்ன காது குத்துறியா? நீ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தியா இல்ல இந்த வண்டியை தள்ளிட்டு போக வந்தியான்னு அவனை இப்ப தெரியும். என்ன சார்? அம்முகுட்டி, அம்முகுட்டி. மிலிட்டரி பம்பாய் படத்துல வர்ற மனிஷா கொய்ராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா. ஏண்டா இந்த ஏய் வாப்பா, அட வா. எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும். பரா பறக்கிறதா? கொஞ்சம் இரு. கா கா கா. ஓ, மிலிட்டரிங்கிறது காட்டுறியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலி ஆகுன்னு சொன்னல, அதுக்காக பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாடகை என்னங்கறத நீயே பேசிக்க. கமிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. டேய், முதல்ல அவன் இந்த வீட்டுல தங்கலன்னா திருடேன்னு முடிவு பண்ணிடுவோம். சேச்சி, உன் வீட்டை பத்தி பாரு. வாடகை 3000 ரூபாயா, கரண்ட் 400 ரூபாயா, பாத்ரூம் 100 ரூபாயா. உன் பாத்ரூம் கழுவுறதுக்கு அவரே 100 ரூபாய் கொடுக்கணும். அவரோட பாத்ரூம் தானே. ஓ, அதுதானே. கேபிள் டிவிக்கு 200 ரூபாயா, மொத்தம் அத்தனை தானே. இஷ்டம் தான் எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30,000 ரூபாயா. அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டா வீடே கட்ட போறியா? ஐயோ, ஓவர் ரேட், ஓல்ட் டைப், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய், அப்ப இவன் திருடன் தான். யோ, லொல்லு தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே? அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கீங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவன் இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு? ஏய், மூடி மேல மூடி, எல்லாம் பாக்குறாருங்க. இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ ஒண்ணு போ. ஏன் சந்தேகப்படுறீங்க? டேய், என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்ப எல்லாம் நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த? ஐயா, நான் பாக்கலங்க. போய் பாரு. இல்லங்க, போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க இருந்து பார்த்தா மட்டும் மரியாதை வந்துமா? டேய், போய் பாரு. சொன்னா பாரு. டேய், போய் போடா. இல்லங்க. போ. மேஜர் அங்கிள், என்ன உங்க கலாட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு திருட்டு பையன் மாட்டிக்கிட்டான். என்னது? யாரோ திருடம்மா? ஏங்க, அந்த பொண்ணு அந்த வீட்ல? ஆ வீடு ஆ பெண்ணிட்ட தானே. ஆ பெண்ணு அங்கேயே தாமசிக்கணும். சரி, நான் வரேம்மா. நீ பாத்து போமா. ஓகேமா. டேய், கண்டிப்பா நீ திருடன் தான்டா. ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு வரணும், அவ்வளவுதானே? வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏமா தாயே, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு வேணாலும் தரேன். அது மட்டும் இல்ல, உங்களை பார்க்கும்போது செத்து போன என் மாமன் மச்சான பாக்குற மாதிரி இருக்கு. ஏடா, நாங்க என்ன பேய் பிசாசுங்களா? ஊசி பாபு வந்துட்டான், ஓடிடலாம். ஏன்டா இப்படி ஊசியால குத்துற? என் பேர் ஊசி பாபு, நான் இவங்களோட பையன். எனக்கு தினமும் சாக்லேட் வந்தர்ல, வாங்கி தரேன்ப்பா. இப்படி சில வித்தியாசமான கேரக்டர்களுக்கு மத்தியில புதுசா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து காலனில செட்டில் ஆயிட்டான். சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போதிய